ஒரு உருளைக்கிழங்கு இருந்தால் மொறு மொறுன்னு பஞ்சு மாதிரி சாஃப்டாக ஹெல்த்தியான பன் தோசா ரெசிப்பியும் கூடவே சட்னி ரெசிபி எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 5 பச்சை மிளகா 3 தக்காளி 10 பூண்டு பல் தோல் சீவின இஞ்சி துண்டு கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. ஆறட்டும். இப்போ மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு ரவை 200 கிராம் ரவை சேர்த்துக்கங்க. நல்லா ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்த பிறகு இதில் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு 3/4 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்து மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு கேரட் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை மல்லியில் கூடவே ஜீரகம் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்த பிறகு இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடாவும் சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மாவு ரெடியாக எடுத்து வதக்கி எடுத்த தக்காளி பச்சை மிளகா பூண்டு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை உப்பு ஜீரகம் புளி கொஞ்சம் சேர்த்து தண்ணி ஊற்றி மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. சட்னி ரெடி ஆகிடுத்து. சட்னியை தாளிக்க வேண்டியது அப்படியே தொட்டு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இப்போ கலந்து வச்ச மாவை குழி கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் 1.5 கண்டி அளவு மாவை ஊற்றி மூடி ஒரு 30 செகண்ட் ஆனதும் திருப்பி விட்டு எடுத்திங்கன்னா பஞ்சு மாதிரி சாஃப்டான மொறு மொறுன்னு பன் தோசை ரெடி.